உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நன்றி சொல்லணும். அதான் அங்கேயே சொல்லிட்டேல, அப்புறம் என்ன? ஓ, போய் தூங்கு. இல்ல, அப்ப கொஞ்சம் எமோஷனலா இருந்தேன். அதனால உங்களுக்கு நன்றி சொன்னது கூட என் ஞாபகத்துல இல்ல. அதுவும் இல்லாம நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ஒரு தடவை நன்றி சொன்னாலாம் பத்தாது. என் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ ஒரு தடவை சொன்னாலே போதும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நீ போய் தூங்கு. காலையில பேசிக்கலாம். மறுபடியும் என்ன? ஒன்னும் இல்லங்க, வியாழக்கிழமை ஆனா ஏதாவது ஸ்பெஷலா செய்வோம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு பணியாரம் செஞ்சிருந்தோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? நீங்க வேலை செய்யும் போது கூட கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்களே, அதுதான். பணியாரம் செய்யும் போதே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன எதுவுமே நடக்காத மாதிரி பேசி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிடலான்னு பாக்குறியா? இப்பார், உன்னை இன்னும் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்க அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால மட்டும்தான் உன்னை இந்த ரூம்குள்ளே நான் அலோவ் பண்ணியிருக்கேன். சும்மா எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி நடிக்காத, புரியுதா? ஏம் பாஸ், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு பிடிக்குமேனு தான் நான் எடுத்துட்டு வந்தேன், மத்தபடி எந்த உள்நோக்கமும் இல்லைங்க. நீ என்ன நினைச்சு இதை எடுத்துட்டு வந்த அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ என்கிட்ட நார்மல் ஆகிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணாத, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னால எல்லாத்தையும் மறந்து உங்ககிட்ட பேச முடியாது நான் சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல பாஸ். அங்க எனக்காக மெஸ்ஸையே விட்டு கொடுத்துட்டு வந்து இங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஓஹோ, நான் மெஸ்ஸை எடுத்துக்கோன்னு சொன்னது உனக்காக நினைச்சிட்டு இருக்கியா? நான் மெஸ்ஸை விட்டு கொடுத்தது உன் மேல இறக்கப்பட்டோ இல்ல உன் மேல அன்புனாலையோ இல்ல. போட்டியில ஃப்ராடு தனம் பண்ணிதான் மெஸ்ஸை திறக்க விடாம செஞ்சதா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் என் அம்மாவே என்ன நம்பல. அதனால நானே மெஸ்ஸை திறந்தேன். அதுக்கு மேல இதுல ஒண்ணுமே கிடையாது, புரிஞ்சுதா இல்லையா? திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. மெஸ் உன் கைக்கு வந்துட்டதால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நாம நார்மல் லைஃபுக்கு திரும்பிடலான்னு மட்டும் கற்பனை கூட பண்ணிக்காத. உனக்கும் எனக்கும் இடையில ஒண்ணுமே கிடையாது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிராமா எல்லாம் எங்க அம்மாவுக்காக மட்டும்தான். இல்லைனா இந்த வீட்டுக்குள்ள உன்னை விட்டுருக்கவே மாட்டேன். ஆனா இது எவ்வளவு நாளைக்கு இப்படியே போகும்னு தெரியாது. எப்ப வேணாலும் என் மனநிலை மாறலாம். அதனால தயவு செஞ்சு பார்த்து நடந்துக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.